ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டியர் மிஸ்டர் ஹெவன்லி ஃபாக்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 10ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அவங்க முன்னாடி அவங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருந்த அந்த மாஸ்டர் அப்படியே நம்ம ஹீரோவா அவங்க கண்ணுக்கு தெரிகிறாரு. அவங்களும் பல்ல கட்டிட்டு அவரை பார்த்துட்டு இருக்கு. யங்போ திரும்பவும் அவர் மாஸ்டரா மாறிடுறாரு. மரியாதையா பாடத்தை கவனி. அவங்களுக்கு சம காண்டாகுது. அவங்க கழுத்துல இருந்து அந்த டாலரை அப்படியே கையில புடிச்சிட்டு, மாஸ்டர் நீங்க அப்படி எங்க தான் போயிட்டீங்க? நம்ம ஹீரோ அந்த பாலைவனத்துக்கு நடுவுல தான் சுத்திட்டு இருக்காரு. திடீர்னு யாரோசா அவர் அட்டாக் பண்ற மாதிரி அப்படியே வருதுங்க. ஆள் அசால்ட்டா நின்றுட்டு இருக்க. முன்பக்கத்துல இருந்தும் ஆயிரக்கணக்கான யாரோஸ் அவரை குறி வச்சு வருது. அவரும் அதுல இருந்து மிஸ் ஆக ஆரம்பிக்க வெளியிருந்த அவரோட பாட்டி, அவனுக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனையே வரப்போகுது, நீ எதுக்காக அவனை உள்ள அலோ பண்ண சொன்ன? நீங்களே யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து அவன் செய்யணும்னு ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தையாச்சு நம்மளால தடுக்க முடிஞ்சிச்சா? அதுவும் இல்லாம யாங்போ கிட்ட அவனோட சோல் இருக்கு. அவ உயிரோட இருந்தாதான் லவ் கல்டிவேஷன்ல சக்சஸ் ஆகி அவனோட ஹார்ட் சோலை திரும்ப அவனுக்கே சொந்தமாக்க முடியும். அதை நம்பி தானே நம்ம கிளானே இருக்குன்னு அவங்க சொல்ல. பாட்டியாலையும் எதுவுமே சொல்ல முடியல. நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க, அவன் ஒரு 90 ஃபாக்ஸ், அவன் கிட்ட 9 உயிர் இருக்கு. 9 லைஃப் இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் சந்திக்க போற ஆபத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்ல. உள்ள நம்ம ஆளும் வெறித்தனமா அந்த யாரோ டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எவ்வளவுதான் தடுத்தாலும் திரும்ப திரும்ப அதுங்களும் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கும் காயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இருந்தாலும் எப்படியோ போராடி ஒரு கட்டத்துல அது எல்லாத்தையும் அவர் அப்படியே காலி பண்ண அவர் உடம்புனா காயத்தோட அப்படியே நின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கதை பேசிட்டு வந்துட்டு இருக்கு. இங்க பேரு பூச்சி நம்ம சூக்கையும் பயத்துல கதறாங்க. நம்ம ஹீரோயின் சும்மா சொன்னு சொல்லிட்டு வழக்கம் போல அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. அவங்களும் லைட்டா அவங்கள ஒரு இடி இடிக்கிறாங்க. அவங்க ஹார்ட் பெயினும் ஸ்டார்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுது. அவங்க அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கஷ்டப்பட ஆரம்பிக்கும். நம்ம கசின் அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் நான் சும்மா நடிச்சேன் பாத்தியா, அவ என்ன சொன்னாலும் நம்பியான்னு சொல்லி நம்ம சூக்கையும் அவருக்கு ஒரு குத்து விட. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருந்த அந்த பயஸ்ல அவர் அட்டாக் பண்ண வந்த அந்த மொத்த யாரசும் அந்த இடத்த விட்டு காணாம போயிடுதுங்க. ஆனா அது அதோட முடியல, வேற ஏதோ ஒரு பவர் வந்து அவர் அப்படியே அடிச்சாங்க அந்த பறக்க விட. அவரு நிலைமை ரொம்பவே மோசமாயிடுது. வெளியே இருந்த அவரு பாட்டிலாம் கத்துறாங்க. நம்ம ஹீரோனும் அதை சென்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. அவங்க அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவங்க கழுத்துல இருந்த அந்த டாலர் எடுத்து கெட்டியா பிடிச்சுக்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்ணை மூடிடுறாரு. அவ்வளவுதான், அவரோட ஒரு சொல் காலி. அவர் உடம்பு அப்படியே அங்கிருந்து காணாம போய் அவரு திரும்பவும் இன்னொரு ஃபார்ம் எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க. பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. அவன் ஒரு லைஃப இழந்துட்டான். கடைசியா அவனுக்கு ஏற்பட்டது சாதாரண அடியில, அது அவன் சோல் வரைக்கும் போயிடுச்சு. அவன் அடுத்த லைஃப்க்கு வந்தாலும் அந்த காயம் அவனை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதோடய அவன் டிராவல ஸ்டார்ட் பண்ணானா கூசுல அவ இன்னமும் நிறைய கொடுமைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். நம்ம ஹீரோ ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே தட்டு தடுமாறி நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் அப்படியே லைட்டா மயங்கி கண்ணை மூட ஆளு போய் குய்மூட்டில நின்னுட்டு இருக்காரு. அவருக்கே ஒரு செய்யணும் ஒண்ணுமே புரியல. அவர் அப்படியே உள்ள போக அங்க நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்க. அவரும் அப்படியே அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. ஆனா அவர் எவ்வளவு கூப்பிட்டோம் அவங்க எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. ஆள் பதறிடுறாரு. யங்போ உனக்கு கண்டிப்பா இதாகாது, நான் உன்னை காப்பாத்திடுவேன். அவங்களும் அப்படியே சிரிச்சுட்டு கண்ணை துறக்குறாங்க. மாஸ்டர் நீங்க என்ன நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறான். அவரு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே அவரு செஸ்ட்ல கைய வைக்கிறாங்க. அவரு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இவ்வளவு ஃபாஸ்டா நீங்க இப்ப என்ன பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் திரும்பவும் ஒன்னா குளிக்கணும்னு நினைக்கிறீங்க. அவர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் லைட்டா சோகமாகறாங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப போர் மாஸ்டர். சரி நான் போய் ஹூசுவை பாக்குறேன். அவங்க அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க அவர் டக்குன்னு ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாரு. இல்ல அவனை நீ பார்க்க போக கூடாது, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். என் மனசு ஃபுல்லா இப்ப நீ மட்டும்தான் இருக்குன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஃபீல் ஆயிடுறாங்க. அவரும் அவங்கள கிஸ் பண்ண ரெடி ஆயிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஃபாக்ஸ் கிளான்ல இருந்த நம்ம பாட்டி போச்சு, அவன் இப்ப ஹாலுசினேஷன்ல மாட்டிக்கிட்டான். அவனுக்கு இந்த உலகத்திலே யாரோ ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட அவனுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்கும். அவன் மட்டும் இப்ப அதுல இருந்து வெளியே வரலனா அவன் உயிருக்கு ஆபத்தாயிடும். நம்ம ஹீரோயினும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மாஸ்டர் இப்ப ஒரு வழியா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். அவரும் அப்படியே அவங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பெயின் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அப்படியே அவரு தோல்ல சாஞ்சிட்டு இறந்து போய் அந்த இடத்த விட்டு காணாம போயிடுறாங்க. அவரும் பதறாரு. யங்போ நான் உன்னை காப்பாத்தியே தீருவான். அதே நேரத்துல அவருக்கு அப்படியே கான்சியஸும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வர ஆரம்பிக்குது. ஃபுல்லா நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட பேசினது மாஸ்டர்னு அவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தது. இப்ப பிரசன்ட்ல நீங்க என்ன விட்டு எங்க தான் போயிட்டீங்கன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ற வரைக்கும் அவருக்கு கேட்க அவரும் அவரோட டிராவல திரும்பவும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. நாளாக நம்ம யாங்போவும் அவரை ரொம்பவே மிஸ் பண்ற மாதிரி தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்தின இடத்துல அவங்க அப்படியே ஃபீலோட பாத்துட்டு இருக்க. கசின் நீ என்ன அவரை அவ்வளவு மிஸ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு குட் பை கூட சொல்லாம போனவரை நான் எதுக்காக மிஸ் பண்ணும்? பேசாம நீ டையோ மவுண்டனுக்கு லெட்டர்
லெட்டர் எழுதுன்னு அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஏற்கனவே அதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களோட டாலரை பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பாலைவனத்துல படாத பாடுபட்டு இருக்காரு. அது எதுவுமே தெரியாது நம்ம ஹீரோயின் அவர் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவர் கிஃப்டா கொடுத்த அந்த டாலரை கையில வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே அங்க இங்கமா நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஒரு கட்டத்துல தள்ளாடி கீழே விழுந்து திரும்பவும் அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறாரு. மாஸ்டர், உண்மையிலேயே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நீங்க மட்டும் இப்ப திரும்ப என்ன பார்க்க வரலனா நீங்க கிஃப்டா கொடுத்த இந்த பொருளை நான் தூக்கி எறிஞ்சிருவேன்னு அவங்க சொல்ல அவரும் டக்குன்னு கண்ணை திறந்துடுறாரு. அவரு முன்னாடிதான் அவரு தேடி வந்த அந்த ஹெர்பல்ல இருக்கு. ஒரு வழியா நான் அதை கண்டுபிடிச்சிட்டான். திரும்பவும் பாட்டியோட வாய்ஸ் அதை எடுக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அங்க நூற்றுக்கணக்கான டீமன்ஸ் பல 100 வருஷமா ரத்தமே கிடைக்காம வெறியோட காத்துட்டு இருக்கு. அது இவனை கொல்ல ட்ரை பண்ணும். அதோட வலி ஏரசை விட 1000 மடங்கு அதிகமா இருக்கும்னு அவங்க சொல்ல அவரும் தள்ளாடி அந்த ஹெர்பல் பக்கத்துல வரைக்கும் போயிடுறாரு. அவர் அப்படியே அவர் கையது கிட்ட கொண்டு போக அது காணாம போய் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருது. அவர் மட்டும்தான் தனியா இருக்காருன்னு நினைச்ச அந்த இடத்துல டேஞ்சர் லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு டீமன்ஸ் கூட்டம் அவருக்கு அப்படியே சுத்து போட ஆரம்பிச்சிருதுங்க. ஆளதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம், அப்பனா நீங்க என்ன பார்க்க வர மாட்டீங்களா? அப்ப சரி, நானும் இனிமே உங்களை பார்க்க விரும்பல. அந்த ஸ்டோனை தண்ணியில தூக்கி வீசிடுறாங்க. நம்ம ஹீரோவும் டீமன் அட்டாக் பண்ணி அங்கிருந்து காணாம போய் டக்குன்னு தண்ணிக்குள்ள போயிடுறாரு. ஸ்டோனை தண்ணியில போட்ட கொஞ்ச நேரத்திலே அவங்களுக்கும் மனசு மாறிடுது. திரும்ப ஓடி வந்து அவங்களும் பொத்துனும் உள்ள கூச்சிடுறாங்க. ஆள் ஒரு பக்கம் முழுக ஆரம்பிக்க ஃபாக்ஸ் கிளான் இருந்தவங்களாம் பிரின்ஸ் எப்படியாவது காப்பாத்துக்கன்னு சொல்லி பாட்டி கிட்ட ரொம்பவும் கெஞ்சி கேட்கிறாங்க. ஆனா அவங்க ரொம்பவும் வேறப்பா, இது அவனோட முடிவு, அவனுக்கு என்ன ஆனாலும் என்னால அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டோனை நோக்கி அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்துட்டு அவரும் அப்படியே அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. ரெண்டும் வேற இடத்துல நடந்தாலும் நிலைமை என்னமோ ஒண்ணுதான். நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கையை பிடிக்க அவங்க இப்ப ஸ்டோன் எடுத்துடுறாங்க. அதே நேரத்துல அவரோட கைக்கு அந்த ஹெர்பலும் கிடைச்சிருது. போட்டோல ஏதோ வித்தியாசமா நடக்கிறத பாட்டி நோட் பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் தண்ணில இருந்து வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரே குசியா தாங்கல. அவங்க பல்ல காட்டிட்டு இருக்கிற அதே நேரத்துல பயச ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு. அவங்க எல்லாருக்கும் இப்பதான் உயிரே வருது. பிரின்ஸ், நல்லவேளை உங்களுக்கு இது ஆகல. ஆன்டிக்கு தான் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இவனால எப்படி இது முடிஞ்சிச்சு? லவ் உண்மையிலேயே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதா? நம்மளும் பாட்டி கிட்ட உங்க சாங் திரும்ப வந்துட்டா அவங்க அப்படியே லைட்டா குசியாக அதுக்குள்ள நம்ம ஹீரோ மயக்கத்துக்கு போயிடுறாரு. அவங்க எல்லாரும் பரபரப்பா அவர் அங்கிருந்து தூக்கிட்டு போக மதந்துட்டு இருந்த நம்ம ஹீரோனை காப்பாத்த அவங்களோட கேங்கும் வந்துடுறாங்க. நீ இங்க என்ன பண்றன்னு சொல்லி அவங்கள அப்படியே தூக்கி விட்டுட்டு, நம்ம கசினு நீ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு கோல்டு பிடிச்சிரும், முத போய் டிஸ்டன்ஸ் பண்ணு. இப்ப அப்படியே நைட்டும் ஆயிடுது. நம்ம ஹீரோயினால நிம்மதியா தூங்க கூட முடியல. நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா காயத்தோட தண்ணியில மாட்டிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோண அவங்களும் பதறி போய் டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை நினைச்சு அவங்க பதறிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்மளும் அன்கான்சியஸா அப்படியே அவங்க இடத்துல படுத்துட்டு இருக்காரு. நம்ம பாட்டி இன்னில இருந்து ஒரு ராத்திரியும் அவன் அந்த ஏரோஸோட பெயினை ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். இதை சரி பண்ண வழியே இல்லைன்னு அவங்க சொல்ல நம்ம சர்வன்ட்லாம் டென்ஷன் ஆகிறாரு. ஃப்ரெண்ட்ஸோட இந்த நிலைமைக்கு யாங்கோ தான் காரணம், நான் அவளை கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன். இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோவோட பேரையே அது ஃபுல்லா எழுதிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கோவமும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அதே நேரத்துல அவங்க அப்பாவும் அவங்கள பார்க்க வர அவங்க அப்படியே இதை மறைச்சு வச்சுட்டு அவரை வந்து மீட் பண்றாங்க. அவர் அவங்க கிட்ட ரொம்பவே நல்லா பேசிக்கிறாரு. ஆனா நான் பண்ண வேலைக்கு நீங்க எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சேன். சேச்சே, நான் இந்த மாதிரிலாம் பண்ண போறேன். உனக்கு மவுண்டன்ல இருந்து ரொம்பவே போர் அடிச்சிருக்கும், நீ வாய நம்ம கீழே போய் சுத்தி பார்க்கலாம். ஆனா நம்ம ஹீரோயின் இப்பெல்லாம் எனக்கு இங்க இருக்கதான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்ப நீங்க எனக்காக என்ன வேணாலும் பண்றேன்னு சொன்னீங்களா? அவரும் ஆமான்னு சொல்ல அம்மாவோட ஃபேவரட் டம்ப்ளிங்ஸ் எனக்கு ரெடி பண்ண கத்து தரீங்களா? ஆள் ஒரு மாதிரியே ஃபீல் ஆயிடுறாரு. சரிவா போலாம். நம்ம ஹீரோயின் நீங்க முத போங்க, எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர் அப்படியே அங்கிருந்து அனுப்பி வைக்க அவர் வெளியே போன அடுத்த செகண்டே அவங்க வாயிலிருந்து அப்படியே பிளட்டா வர ஆரம்பிச்சிருது. நம்ம நேரம் சீக்கிரமாவே முடிய போகுது போலன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண அவங்க 2 பேரும் நேரா அவங்க அம்மாவோட ரூமுக்கு போறாங்க. ஆளோ ஒரு வழியா லாக்க ஓபன் பண்றாரு. நம்ம ஹீரோனும் அப்படியே உள்ள ஓடி போய் அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறாங்க. அங்க அவங்க அம்மாவோட போட்டோலாம் கூட இருக்கு. இப்பவும் இந்த இடம் இப்படி இவ்வளவு கிளீனா இருக்கு. அப்பதான் அவங்க அப்பா சொல்றாரு, எனக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் அம்மா கூட தான் இருப்பேன். அவளுக்கு சுத்தமா இருக்குதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் ஒரு வாட்டியும் இந்த இடத்தையும் கிளீன் பண்ணுவான்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே அலாரம் முச்சிடுறாங்க. சரிவா நம்ம போய் டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணலாம். அவங்க 2 பேரும் அப்படியே கிச்சன் கிளம்ப அவங்க செக்டர் ஃபுல்லா அதான் ஹாட் நியூஸா பரவிட்டு இருக்கு. உனக்கு விஷயம் தெரியுமா? மாஸ்டர் யாங்போக்கு டம்ப்ளிங்ஸ் கத்து தர போறாராம். நிஜமாவான்னு சொல்லிட்டு ஆளுக்கு அதை அப்படியே அங்க இங்கேயுமா பரப்ப ஆரம்பிக்கு. அங்கங்கன்னு சுத்தி கடைசியில தகவல் நம்ம கசின் காதுக்கு வருது. எனது அங்கிள் அவளுக்கு சமைக்க கத்து தராரா, அதுவும் அவங்க பர்சனல் கிச்சன்லன்னு சொல்ல எனது பர்சனல் கிச்சனா. அவங்க 2 பேரும் இப்ப அங்கதான் இருக்காங்க. வேலை பார்த்ததுல நம்ம ஹீரோயின் முகம் ஃபுல்லா மாவு கரையா ஆயிடுது. அவங்க அப்பாவே அவங்களுக்காக அதெல்லாம் தொடச்சு விடுறாரு. அவங்களும் அப்படியே ஒரு கூட சேர்ந்து ஜாலியா
விளையாண்டுட்டு இருக்கு. ஆள் கோவப்படுற மாதிரியே தெரியல. இங்க பாருங்க, நானும் டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணிட்டேன். அவருக்கு அப்படியே அவங்க சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. நம்ம ஹீரோயின், அவங்க அம்மா, அவருன்னு சொல்லி அவங்க 3 பேரும் இதே மாதிரியே தான் ஒன்னா சேர்ந்து அந்த நேரத்துலயும் டம்ப்ளிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க லைஃபே ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும். நம்ம குட்டி ஹீரோயினும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு குட்டி டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ண நம்மளும் அதை பார்த்துட்டு குசி ஆயிடுறாரு. கண்டிப்பா என் பொண்ணு செஞ்சதான் ரொம்பவே டேஸ்டா இருக்க போகுது. அவங்கள தூக்கி வச்சுட்டு அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்கள அப்படியே கொஞ்சிட்டு இருக்கு. ஆள் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, சரிவா நம்ம போய் டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணலாம். அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. மொத்த கேங்கும் சைட்ல மறைஞ்சு நின்று அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா மாஸ்டர், ஏன் இன்னைக்கு அவ்வளவு பனிஷ் பண்ணாம இருக்காரு? நம்ம ஹீரோயின், ஏண்டா நான் எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கணும், அது நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? ஓடுங்கடா. அவங்கள துரத்தி விட்டுட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அப்படியே எபிசோட் 10 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம ஹீரோ போட்ட போராட்டத்துக்குலாம் பலன் கிடைச்சிச்சா இல்லையா? நம்ம ஹீரோயின் அவர் எப்படி காப்பாத்த போறாரு? அவரு திரும்ப வர வரைக்கும் நம்ம ஹீரோயின் எப்படி தாக்கு பிடிக்க போறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.